Hi, NCRT, Grade 11, Chapter 7, Equilibrium book back questions பார்த்துட்ருக்கோம். Question number 7.63 predict if the solutions of the following salts are neutral, acidic or basic அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நியூட்ரலாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா நமக்கு எப்போ ஃபார்ம் ஆகும் கவனிங்க. நியூட்ரல் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் ப்ளஸ் ஸ்ட்ராங் பேஸ் சேர்ந்து ஃபார்ம் ஆகக்கூடிய சால்ட் இருக்கும் இல்லையா, இது நமக்கு எப்படி இருக்குன்னா நியூட்ரலாக இருக்கும். சரியாப்பா? அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங் ஆசிட் அண்டு ஒரு வீக் பேஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா இந்த சொல்யூஷன் நமக்கு அசிடிக்காக இருக்கும். அப்போ இதுக்கு அப்படியே வைஸ் வெர்சா, வீக் ஆசிட் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த சொல்யூஷன் நமக்கு பேசிக்காக இருக்கும். அவ்வளோதான்ப்பா. ஸோ இந்த காம்பினேஷன்ஸை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும், ரைட்? இப்போ NaCl நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகும் பாருங்கள். NaOH ப்ளஸ் HCl வில் கிவ்ஸ் என்னதுப்பா NaCl ப்ளஸ் H2O எழுதலாமா? ஸோ இதுவும் ஸ்ட்ராங்கு இதுவும் ஸ்ட்ராங்கு. ஸோ ரெண்டுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இது என்ன ஆயிரும், நியூட்ரல் ஆயிரும். ஏன்னா இதுவும் ஸ்ட்ராங்கு இதுவும் ஸ்ட்ராங்கு, ரைட்? அப்போ இது நியூட்ரல். அடுத்து KBr பாருங்கள், இது எப்படி இருக்கும்? KOH ப்ளஸ் HBr, ரைட்டா? கிவ்ஸ் என்ன ஃபார்ம் ஆகும் நமக்கு? KBr ப்ளஸ் H2O. ஸோ இதுவும் ஸ்ட்ராங்கு இதுவும் ஸ்ட்ராங்கு. ஸோ அப்போ இதுவும் நமக்கு இதில் வந்துடும், இட் வில் கம்ஸ் அண்டர் நியூட்ரல், ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் அடுத்த சொல்யூஷன் அடுத்தது பாருங்கள். NaCN கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி இருக்கலாம்? NaOH ப்ளஸ் HCN அப்படின்னு பிரிக்கலாம். இது ஸ்ட்ராங்கு இது வீக்கு. ஸோ பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பேஸ் ஸ்ட்ராங் அப்படின்னாலே அது நேரம் பேசிக்காக மாறிடும். ஸோ இட் வில் ஃபார்ம் NaCN ப்ளஸ் H2O. ஸோ இது என்ன கேரக்டரில் நமக்கு இருக்கும்? பேசிக் கேரக்டரில் இருக்கும். அடுத்து பாருங்கள் NH4NO3. ஸோ இது எப்படி ஃபார்ம் ஆகும் நமக்கு? NH4OH ப்ளஸ் HNO3 அப்படின்னு ஃபார்ம் ஆகும், ரைட்டா? அண்ட் இதில் வந்து இது வீக்கு இது ஸ்ட்ராங். ஆசிட் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அது என்ன ஆயிரும் நமக்கு? அசிடிக்காக மாறிடும். ஸோ இட் வில் ஃபார்ம் NH4NO3 ப்ளஸ் H2O. இது நமக்கு எப்படி இருக்கும்? அசிடிக்காக இருக்கும், ரைட்? அடுத்து பாருங்கள் NaNO2. ஸோ NaOH ப்ளஸ் HNO2 அண்ட் இது ஸ்ட்ராங் இது வீக்கு. ஸோ அப்போ பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ இது என்ன மாதிரி நமக்கு? பேசிக்காக இருக்கும். இங்கே ப்ராடக்டை ஃபில் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பாருங்கள் KF கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் KOH ப்ளஸ் HF. KOH ஸ்ட்ராங்கு HF வீக்கு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும்? இட் இஸ் ஆல்சோ அ பேசிக் இன் நேச்சர், ரைட்டா? ஸோ கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே இங்கே கிளாஸிஃபை பண்ணியாச்சு. ஸோ முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா இதுதான். ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ் காம்பினேஷன் என்ன வரும், ஸ்ட்ராங் ஆசிட் வீக் பேஸ் காம்பினேஷன் pH என்ன வரும், அண்ட் இதே வந்து வைஸ் வெர்சா. ஸோ இதில் என்ன பண்ணிக்கணும்? இந்த டைப்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், ரைட்டா? ஸோ அதில் வீக் ஆசிட் வீக் பேஸ் இருக்குது. ஸோ அதுவும் நமக்கு எப்படி தான் இருக்கும் அப்படின்னா நியூட்ரலாக தான் இருக்கும். சாரி, வீக் ஆசிட் வீக் பேஸ் பொறுத்த வரைக்கும் அதோடைய டிசோசியேஷனை பொறுத்து தான். எதர் இட் கேன் பி அசிடிக் ஆர் பேசிக். ஸோ அது டிசோசியேஷன் பொறுத்து தான் கண்டுபிடிக்க முடியும், ரைட்டா? ஸோ இந்த 3 காம்பினேஷன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரைட்? தேங்க்யூ.